ஹாய் கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஷா. ஸோ இன்றைக்கி நம்ம காதலா எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோட் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். ஸோ வாங்க எபிசோட் 4க்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன காமிச்சாங்க, நம்ம இல்ஜோ ஜங்ஹான் வீட்டுக்கு நைட்டுக்கு வரலை. ஸோ எங்கே போனான்னு தெரியாமல் அந்த சீனை முடிச்சிருப்பாங்க. இப்போ எபிசோட 4ஓட ஸ்டார்டிங்லேயே என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம ஜங்ஹான் காரை எடுத்துகிட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க மனசில் எதோ பற்றி நினைக்கலாம். காதல் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும், ஆனால் சில டைம் அது நம்மளுக்கு தெரியாது. அது புரிஞ்சுக்கிற டைமில் ஏதோ ஒரு லைட் நம்ம மனசில் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஜங்கான் நம்ம இல்ஜோவை பற்றி இது எல்லாமே நினச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான்னா, இல்ஜோ என்னால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும், அவ்வளோ சீக்கிரம் யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது. அது இப்போ தான் அவனுக்கு புரியுதா இல்லை என்ன கன்றாவின்னு தெரியல. இதெல்லாமே அவன் மனசில் நினச்சிட்டு ஒரு இடத்துல போயிட்டு வண்டியை நிறுத்துறான். இப்போ அங்கேருந்து இறங்கி போகும்போது அவனுக்கு பாஸ்டில் நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. என்னன்னா, நம்ம ஈல்ஜோவும் ஜங்ஹானும் சின்ன வயசுலேருந்தே இவங்க 2 பேருக்குமே ஒருத்தவங்கள தெரிஞ்சிருக்கு போல இருக்குது. ஸோ பாஸ்ட்லேயுமே இதே மாதிரி தான் நடந்திருக்குது. நம்ம ஜங்ஹான் கார் எடுத்துகிட்டு நிறுத்திட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஈல்ஜோ அதை தெரிஞ்சுக்கிட்டு வேகமாக ஓடி ஜங்ஹான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை தட்டிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜங்கானோட கையில் காமிக்கிறாங்க, லைட்டாக அந்த நகை கனவுலலாம் ஒரு மாதிரி பிளட்டாக இருக்குது. இவன் என்ன பண்ணுறான், ஐயோ கத்திட்டே இருக்கிறியடான்னு உடனே கதவை திறக்கிறப்ப நம்ம இல்ஜோ தெரியாமல் கீழே விழுந்துடுறான். அப்போ கூட அவன் எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பார்க்குறான். ஸோ இப்போ இவங்க 2 பேருமே தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம இல்ஜோ இருக்கிறான்ல, அவன் தக்காளி செடி எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு அவன் அந்த செடியை பற்றி நிறையா சொல்கிறான். செடிக்கு அதிகமாக தண்ணி ஊற்றினாலும் செத்துரும், அவன் ஊற்றலைனாலுமே அது சரியாக வளராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ நம்ம ஜங்கான் இருக்கிறான்ல, அவன் என்ன சொல்கிறான்னா, ஐயோ இங்கே ரொம்ப வெயிலாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இல்ஜோ என்ன பண்ணுறான், அவன் தலைக்கிட்ட அப்படி கையை வச்சு இவ்வளோ நாள் நீ எப்படி இருந்த அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஜங்கான், இப்பயாச்சும் நீ கேட்டியே இதை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம இல்ஜோ ஜங்கானோட கையை பார்த்துட்றான், அந்த பிளட்டாக இருந்தது. இப்போ ஜங்கான் என்ன சொல்கிறான்னா, அடப்போ எனக்கு என் வாழ்க்கையே பிடிக்கல, எல்லாமே எனக்கு ரொம்ப தப்பாகவே நடக்குது, இந்த கம்பெனி விஷயம் இதுன்னு எனக்கு எதை பற்றியுமே கவலையே இல்லை, எனக்கு எதுவும் பிடிக்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ இல்ஜோ என்ன பண்ணுறான்னா, ஜங்கான் பக்கத்தில் ஒரு தக்காளி இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு அவனோட ஷர்ட்டில் நல்லா தொடச்சிட்டு இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜங்கான் சே இது ரொம்ப அழுக்காக இருக்குது, போ எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம இல்ஜோ என்ன பண்ணுறான்னா அதை கடித்து சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே இப்போ நம்ம ஜங்கான் என்ன பண்ணுறான்னா, போ அழுக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனோட லிப்ஸை தொடச்சி விடுறான். இப்போ அந்த தக்காளியவே ஜங்கான் கிட்டே இல்ஜோ தரான். ஜங்கானுமே அதை கடிச்ச உடனே அவனோட லிப்ஸுமே நம்ம இல்ஜோ தொடச்சி விடுறான். இப்போ அங்கே ஒரு பைப் ஒன்று இருக்கும். ஸோ அவன் ஜங்கான் என்ன கேட்குறான், அந்த பைப் கொஞ்சம் எனக்கு தரியா அப்படின்ட்டு கேட்குறான். இவனுமே எடுத்து தந்தோடனே 2 பேருமே அடிச்சுட்டு ரொம்ப அழகாக விளையாடுறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஆக்சுவலி ரொம்ப ஒரு ஜென்யூனான பாண்டிங் இந்த சீனில் காமிக்கிறாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த சீனு. அப்படியே கட் பண்ணி ப்ரெசண்ட்டில் இப்போ காமிக்கிறாங்க. ஜங்கான் நம்ம இல்ஜோ தேடிட்டு ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே இல்ஜோ சேம் பிளான்ஸ் கூட எல்லாமே கட் பண்ணிக்கிட்டு இந்த தண்ணிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஜங்கான் என்ன நினச்சான்னு தெரில, பார்த்துட்டு ஆனால் பேசாமல் சைலண்ட்டாக போயிடுறான். ஆனால் இதை நம்ம இல்ஜோ பார்த்துடுறான். ஸோ அவன் பார்த்து ஜங்கான் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். அப்போ இவங்க 2 பேருமே ஒரு இடத்துல உட்காந்து தனியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இல்ஜோ ஜங்கான் கிட்டே கேட்குறான், ஆமாம் நீ எப்படி கண்டுபிடிச்ச நான் இங்கே தான் இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜங்கான் நீ இதை விட்டால் நீ எங்கே போகிற, கண்டிப்பாக இங்கே தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் இப்போ இவன் என்ன கேட்குறான்னா, நீ வீட்டுக்கு வரேன்னு தானே சொன்ன, நீ வீட்டை விட்டு போக மாட்டேன்னுலாம் சொன்னான், அப்புறம் ஏன் நீ இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கான் கேட்குறான். அதுக்கு நம்ம இல்ஜோ சொல்கிறான்னா, இல்லை நான் வீட்டில் தான் இருப்பேன், ஆனால் எனக்கு எங்கள் அப்பாவோட ஞாபகம் வந்துடுச்சு, அதனால தான் சரி இங்கே வந்துட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்கானுமே எதுவும் சொல்லிக்கல. இப்போ 2 பேருமே படுத்துக்கிட்டு அப்படியே விட்டத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இல்ஜோ கேட்குறான், சரி நீ வந்தல்ல அப்படியே என்னை கூப்பிடாமல் சைலண்டாக திரும்பி போனேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம ஜங்கான் அதுக்கு என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் கூப்பிடலான்னு நினச்சேன், ஆனால் உன்னை பார்த்தப்ப நீ இங்கே தான் என்னவோ ஒரு மாதிரி அமைதியாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு, சரி எதுக்கு அதையும் கெடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜங்கான் இல்ஜோ கிட்டே என்ன கேட்குறான்னா, நீ பேசாமல் இந்த வீட்டிலே இருந்திருக்கலாம்ல, நீ ஏன் சியோலுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம இல்ஜோ சொல்கிறான், ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அவரை நான் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே ஆகணும்னு நான் நினச்சி தான் நான் சியோலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். என்னது அப்பாவா, அவர் ஒன்று பையனாக பார்க்குறாரான்னு கூட தெரியல,
அவரால தானே எல்லா பிரச்சனையுமே. உன்ன வந்து நார்மலா அவர் பையன்னு சொல்லிட்டு அவர் யார்கிட்டயும் சொல்லிக்கினது கூட இல்ல அப்படின்ற மாரி வந்து நம்ம ஜங்கான் சொல்றான். ஆனா அதுக்கு இல்ஜோ அப்படிலாம் இல்ல. எங்க அப்பாவுக்கு என்ன ஆனா ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த மாரி பிரச்சனைல நான் தேவையில்லாம தலையிட வேண்டான்னு சொல்லிட்டு தான் அவரு வந்து எதுவும் சொல்லிக்காம விட்டுட்டாரு. அவர் எப்பயுமே என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாரு. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அதுக்கு தான் ட்ரை பண்றேன். ஜங்கான் உனக்கு ஒண்ணு தெரியுமா? காதலுக்கு எப்பயுமே விலையே இல்ல. நம்ம காதலிக்க ஒரு காரணமும் தேவையே இல்ல. அப்படிதான் நான் காதல பார்க்குறேன். ஸோ நானுமே வந்து எனக்குமே லவ் பண்ணணும் அப்படின்னு ஆசை தான் இருக்குது. உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப அது வந்துட்டே இருக்கு அப்படின்ற மாரி சொல்றான். அப்படியே 2 பேரும் பேசிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜங்கான் திடீர்னு எழுந்திருக்கிறான். "ஏய் எங்கே போற?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இல்ஜோ கேட்குறான். அதுக்கு ஜங்கானே "இல்ல சும்மா ஒரு வாக்கிங் மாரி போயிட்டு வரலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திச்சு போறான். இப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போதே நம்ம ஜங்கான் வந்து இல்ஜோ கிட்ட என்ன கேட்குறான்னா, "நான் வேணா கம்பெனியெல்லாம் விட்டுட்டு உன் கூட இங்கேயே வந்து செட்டில் ஆகிடவட்டுமா?" அப்படின்ற மாரி கேட்குறான். அதுக்கு நில்ஜோ, "ஏய் லூசு என்ன சொல்ற? அப்போ கம்பெனிலாம் என்ன ஆகுறது?" அப்படின்ற மாரி கேட்குறான். "கம்பெனி லைஃப் வந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நான் இங்கே வந்து ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்கிறான். "சரி அப்படி சொல்கிறியா? சரி என் வீடு இருக்குல்ல அதை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணணும். ஒரு பெருசாக அதில் திங்ஸ்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. அதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. நீ தான் பணக்காரனாச்சே" அப்படின்ற மாரி சொல்லி கலாய்க்கிறான். "டேய் ஆனாலும் உனக்கு திமிரு ரொம்ப அதிகம் தான்டா" அப்படின்ற மாரி நம்ம ஜங்கானும் வந்து சொல்கிறான். ஸோ இப்போ 2 பேரும் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கான் வந்து இல்ஜோ கிட்ட என்ன கேட்குறான்னா, "இல்ஜோ ஏன் நீ என்கிட்ட ஒரு டைம் கூட என்ன லவ் பண்ணு அப்படின்னு கேட்கவே இல்ல? ஏன்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு ஒன்றும் பிடிக்கலல்ல இன்னும். ஸோ நீ ஏன் ஒரு டைம் கூட என்கிட்ட கேட்கவே இல்ல?" அப்படின்ற மாரி சொல்றான். அதுக்கு நம்ம இல்ஜோ என்ன சொல்றான்னா, "ஏன்னா ஏன்னா எனக்கு ஒன் சைட் லவ் தான் ரொம்ப செட் ஆகும்னு நினைக்கிறேன். டபுள் சைட் லவ்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுப்பா. அதனால தான் நான் உன்கிட்ட அப்படி கேட்கல" அப்படின்ற மாரி சொல்கிறான். "ஓ அப்படியா?" அப்படின்ற மாரி நம்ம ஜங்கானும் கேட்குறான். "பின்ன என்ன உன் காலில் விழுந்து கெஞ்சி ப்ளீஸ் என்னை லவ் பண்ணு அப்படின்னு கேட்க சொல்கிறியா?" அப்படின்ற மாரி நம்ம இல்ஜோ வந்து கலாய்க்கிறான். "டேய் உனக்கு திமிரு ரொம்ப அதிகமாகிடுச்சு" அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்கானும் சொல்கிறான். இப்போ ஜங்கான் என்ன கேட்குறான்னா, "ஆமாம் உனக்கு மொத்தம் எத்தனை க்ரஷ் இருக்காங்க?" அப்படின்னு கேட்டோடனே இவனும் விரல விட்டு ஒன்று ஒன்றா எண்றான். இதை பார்த்துட்டு நம்ம ஜங்கான் வந்து கடுப்பாயிடுறான். ஸோ இப்போ அவன் என்ன கேட்குறான்னா, "எப்புட்றா உனக்கு இவ்வளோ க்ரஷ் இருக்காங்க? திடீர்னு மனசு மாறிட்டே இருக்கிறியே" அப்படின்ற மாரி கேட்குறான். அதுக்கு நம்ம இல்ஜவும் என்ன சொல்கிறான்னா, "ஆமாம் பின்ன உன்னை மட்டும் நினச்சிட்டு நான் எப்படி இருக்கிறது? அதனால தான் இதான் நல்லா இருக்குது" அப்படின்ற மாரி 2 பேரும் பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இல்ஜோ என்ன பண்ணுறான்னா, "ஜங்கான் நீ சொன்னல்ல நான் ஏன் கேட்கலன்னு. சரி நான் இப்போ கேட்குறேன். ப்ளீஸ் என்ன மறுபடியும் நீனும் லவ் பண்ணு" அப்படின்ற மாரி கேட்குறான். நம்ம ஜங்கானும் எதுவும் அந்த அளவுக்கு சலிக்கிற மாரி இல்ல. "என்னடா கம்முனு இரு" அப்படின்ற மாரி தான் சொல்கிறான். "ப்ளீஸ் ப்ளீஸ் 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 என்ன லவ் பண்ணு" அப்படின்ற மாரி வந்து அவன் க்யூட்டாக வந்து கெஞ்சுறான். ஸோ அப்படியே 2 பேரும் ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜங்கான் வந்து இல்ஜோ கிட்ட என்ன சொல்கிறான்னா, "இல்ஜோ நீனும் சந்தோஷமா இருக்கணும். நீனும் எல்லாரும் மாரியுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். உங்கள் அப்பா சொன்ன மாரி நீ அதுக்கு டிசர்வ்டான ஒரு பெர்சன் தான்" அப்படின்ற மாரி சொல்லுறான். ஸோ இப்போ அப்படியே இங்கே சீன் கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஜங்கானுக்கு அந்த வீட்டை விட்டு கிளம்ப மனசே வரல. அவனும் நின்று சுற்றி சுற்றி பார்க்குறான். ஸோ இல்ஜோ என்ன கேட்குறான்னா, "சீக்கிரம் போ என்ன போமாட்டியா?" அப்படின்ற மாதிரி கேட்குறான். "டேய் அதுக்குன்னு ஓவரா சீன் போடாதடா" அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கானும் சொல்கிறான். "ஆமாம் நீ போய் சம்பாரிச்சதானா நீ என்ன பார்த்துக்க முடியும்" அப்படின்ற மாதிரி நம்ம இல்ஜோவும் சொல்கிறான். "சரி சரி கிளம்புறேன். நீ டைம் எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக வீடு வந்து சேரு" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் கிளம்புறான். ஆஃபீஸில் போய் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு எதுலேயுமே வந்து கவனம் செலுத்த முடியல. மெசேஜ் பண்ணி எப்போ வரீங்க எப்போ வரீங்க அப்படின்னு நம்ம சூரிக்கிட்ட அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதேமாரி வந்து எப்படா வர சீக்கிரம் வா நான் உன்னை மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறான். நம்ம இல்ஜோ வந்து சீக்கிரம் வரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். ஆனால் எப்போ வரேன்னு அவன் கரெக்டாக சொல்லலை. சீக்கிரம் வரானா எப்போ எனக்கு சீக்கிரம் நீ இப்போவே வந்தாகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கானும் சொல்கிறான். இவன் இப்படி அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிறதுனால இப்போ நம்ம இல்ஜோ வந்து என்ன சொல்கிறான்னா, "சரி நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வரேன்" அப்படின்ற மாதிரி இல்ஜோ சொல்கிறான். அதுக்கு ஜங்கான் கடுப்பாயிட்டு, "நெக்ஸ்ட் வீக் அதெல்லாம் முடியாது. இந்த வீக்கே வந்தாகணும். இந்த வீக் ஃப்ரைடே நீ கண்டிப்பாக வர. நம்ம லாஸ்ட் டைம் ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணோம்ல, அந்த ஹோட்டலில் ஈவினிங் 6 o'clock நம்ம அங்கே மீட் பண்ணுறோம். ஓகேவா? கண்டிப்பாக வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். ஸோ அந்த ஃப்ரைடேவும் வந்துருச்சு. ஆனால் மார்னிங்லேருந்து நம்ம ஜங்கான் வந்து இல்ஜோக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கான். ஆனால் எந்த மெசேஜுக்குமே ரிப்ளையே வரல. ஸோ அவன் காலும் பண்ணி பார்க்குறான். எந்த காலும்
காலுமே போகல. சரி என்னாச்சு ஏதாச்சு எதுவுமே அவனுக்கு தெரியல. எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டும் பார்த்துறான். எதுக்குமே ரிப்ளை வரல. சரி போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கான் வந்து அந்த ஹோட்டலில் போயிட்டு ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் இல்ஜோ வந்து வரவே இல்லை. ஸோ இப்போ பின்னாடி யாரோ வந்த மாதிரி இருக்குன்னு திரும்பி இல்ஜோ தான் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது இல்ஜோ இல்லை. இல்ஜோவோட அண்ணா நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்போம்ல, இல்ஜோவை போட்டு ஒருத்தவன் அடிச்சுட்டு இருந்திருப்பான், அவன் தான் வந்திருக்கான். அவனை பார்த்தோன்னே ஜங்கானுக்கு வந்து செம்ம கடுப்பாயிட்டு இருக்க, நீ நட பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறான். ஸோ இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, ஆமாம் யாருக்காக வெயிட் பண்ணுறான், உன் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ வெயிட் பண்ணுறத பார்த்தா ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை, என்ன உன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். ஆனால் நம்ம ஜங்கான் வந்து அதுக்கு அவன் எதுவுமே வந்து காதில் வாங்காத மாதிரி அவன் மனு சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவன் என்ன பண்ணலான்னா, நம்ம இல்ஜோவை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறான். தேவையில்லாமல் காசை அவன் மேலெல்லாம் செலவு பண்ணாத, எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது வந்து நம்ம ஜங்கானுக்கு பிடிக்கல. உன் வேலையை பாரு, தேவையில்லாத அவனை பற்றி பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என் குடும்பத்துக்கே ஒரு அசிங்கம்னா அது இல்ஜோ மட்டும்தான் அப்படின்னு இந்த பையன் சொல்கிறதுக்கே உனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. இப்போ மேலும் மேலும் அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ தான் அவனை மீட் பண்ணிட்டு வந்தேன், அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு தான் வந்தேன், இதுக்கப்புறம் அவன் கிட்ட வச்சுக்க மாட்டான் அப்படின்னு அந்த பையன் சொன்ன உடனே நம்ம ஜங்கானுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிற, நீ எப்போ அவனை மீட் பண்ண, எங்கே மீட் பண்ண, கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அந்த குப்பை வீட்டில் தான் அவனை மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனும் சொல்கிறான். இவனுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுது. நம்ம ஜங்கானுக்கு என்னடா பண்ண அவனை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். போதும் போதும் ரொம்ப நடிக்காத, நீ மட்டும் என்ன ரொம்ப ஒழிக்குமா, உனக்கு எனக்கு முதல்ல என்னடா வித்தியாசம், நான் எப்படி அவனை கஷ்டப்படுத்துகிறனோ அதை விட மேலும் நீ அவனை கஷ்டப்படுத்துறது உனக்கு தெரியலையா, அவனோட ஃபீலிங்ஸ் கூட நீ விளையாடுற, அது உனக்கு புரியலையா, நினச்சி பாரு, நீனும் நானும் வந்து ஒன்று தான், நீ ஒன்றும் ரொம்ப நல்லவன்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பையனும் சொல்கிறான். அது வந்து நம்ம ஜங்கனுக்கு ஒரு மாதிரி வந்து ஹிட் ஆகிடுது. லைக் இவன் சொன்னதை அவன் யோசித்து பார்க்குறான். உண்மையாகவே இவன் வந்து இல்ஜோவை சில டைம் வந்து கொஞ்சம் கேவலமாக ட்ரீட் பண்ணியிருப்பான்ல, அந்த ஒரு சீனையுமே அவன் வந்து நினச்சி பார்த்துட்டு, ஆமாம்ல நானும் வந்து இல்ஜோவை சரியாக ட்ரீட் பண்ணல அப்படின்ற மாதிரி அவன் மனசில் நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சிட்டு இருக்கிறான் அந்த இடத்துல. இப்போ அந்த பார் க்ளோஸ் பண்ணுற டைமும் வேறு வந்துருச்சா. ஸோ இப்போ அங்கே வேலை செய்கிறவங்களும் சார் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நம்ம ஜங்கானும் வேறு வழி இல்லாமல் அவனும் ஏஞ்சி போயிடுறான். ஸோ இப்போ நம்ம ஜங்கான் வந்து பொறுமையாக வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். ஆனால் வீட்டுக்கு வெளியில் பார்த்தா இல்ஜோ நின்றுட்டு இருக்கான். ஆனால் இல்ஜோ உள்ளே போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பட்டுன்னு வெளியில் கிளம்புறான். ஆனால் ஜங்கான் வந்து அதை பார்த்துட்டான். அவனை பார்த்த உடனே தன்னோட முகத்தை வந்து இல்ஜோ மறைக்கிறான். அவன் கிட்ட போயிட்டு என்ன ஆச்சு உன் முகத்தை காமி அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கானும் சொல்கிறான். பார்த்தான், அவனை ஃபுல்லாக அடித்து அவன் முகம் ஃபுல்லாக வீங்கி இருக்குது. ஜங்கானுக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் அவனை இப்படி அடிச்சிருப்பான், நான் போய் அவனை என்னன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவன் கிளம்புறான். ஆனால் நம்ம இல்ஜோ வந்து வேணாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த நிலைமையில் நான் என்னை நீ பார்க்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன், அதனால தான் நான் வந்து என் ஃபேஸை காமிக்கல, நான் ரொம்ப கேவலமாக இருக்கிறேன்ல அப்படின்ற மாதிரி நம்ம இல்ஜோ கேட்குறான். ஆனால் ஜங்கான் வந்து இல்லை நீ ரொம்பவே அழகாக இருக்கிற இப்போ கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ ஜங்கான் வந்து திடீர்னு என்ன சொல்கிறான்னா, இல்ஜோ வா நம்ம டேட் பண்ணலாம், அஃபிஷியலாக டேட் பண்ணலாம், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த ஷாக்கை வந்து நம்ம இல்ஜோவால் ஏற்றுக்கவே முடியல. என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்காக பார்க்குறான். அப்படியே 2 பேருமே அங்கே ஹேக் பண்ணிக்கிறாங்க. இங்கேயோட எபிசோட் 4 வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.